குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 26ஆம் தேதி மே மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை. மகரம், கும்பம், மீனம் 3 ராசிக்கான தினப்பலன். மகர ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல சந்திரன் வந்து கண்ணியில வந்து அது சொந்த நட்சத்திரத்துல அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு. அது 9ஆம் இடத்தினால பாகிஸ்தான், அதனால உங்களுக்கு தந்தை வழி சார்ந்த உறவுகள் ஆதரவு அனுசரணை கிடைப்பதாக இருக்கும். அதே வளர்ப்பு சந்திரன் வந்து உங்க 3ஆம் இடத்தை பார்ப்பதால் தடைபடுற காரியங்கள்லாம் எல்லாம் வெற்றி அடைவதாக இருக்கும். உங்களுக்கு புதிய முயற்சி, தைரியம் எல்லாம் வந்து ஒரு மெருகூட்டப்படுவதா இருக்கும், நிதானத்தை கொடுப்பதாக இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பலமாக இருக்கிறதுனால வண்டி, மனை, வீடு, வாகனம், தாயாரின் உடல்நிலை எல்லாம் மேம்பட்டதா இருக்கும். பிள்ளைகளின் கல்வி, ஆரோக்கியம், உங்களுடைய அறிவாற்றல் எல்லாம் வந்து ஒரு ஆற்றல் கொண்டு தைரியம் கொண்டு இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இனிதாக நிறைவேறும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் சுகத்தில் தான் கொஞ்சம் பாதிப்பு தருவதா இருக்கும். கணவன் மனைவி உறவுல அதுவும் நன்றாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அது நிறைவேறாதா இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும். இக்காணொலி வந்து உங்க ராசி நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலே வந்து ராகு அமர்ந்திருக்கு. அதனால ஒரு விதமான உடல் வந்து ஒரு விதமான சுகத்தை தெளிவதா இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். இருந்து அதோடைய நட்பு வீட்டில் இருக்கிறதுனால உங்க 2ஆம் வீட்லயும் சனி இருக்கிறதுனால ஒரு விதமான உங்களுக்கு வந்து 7 வருட சனியை தொடர்ந்து கொண்டு இருக்கு. இன்றைய நாள் வந்து 8ல் வந்து சந்திரன் இருக்கா, சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள், ஒப்பந்தங்கள், ஜாமீன் கையெழுத்து எதுவுமே போது மட்டும் இன்றைய நாள் வந்து ஆன்மீக வழிபாடு, தியான யோகா செய்து கடந்து செல்வது நல்லது. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியில் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லாக வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆனால் மன ரீதியாக சிந்திக்கிற ஆற்றல் வந்து இழந்ததாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஒரு குழப்ப நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து சந்திராஷ்டிரம் காலத்தில் இருப்பதா இருக்கும். அதனால் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை நாள் வந்து போதி மட்டும் ஆலை வழிபாடு, தியான யோகா செய்து கடந்து செல்வது சிறப்பு. இருந்தும் பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 5ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன்லாம் இருக்கு. அது 7ஆம் பார்வை, 11ஆம் வீட்டை பார்ப்பதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சுயமாக இது பண்ணுறதுல ஒரு குழப்ப நிலை இருக்கும். இக்காணொலி வந்து உங்க ராசி நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல கண்ணியில சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கு. கணவன் மனைவி உறவு, காதல் உறவு, நட்புகள் உறவு, பார்ட்னர்ஷிப்ல ஏற்படுத்துற லாபம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தொழில் சார்ந்த நிலையில உங்களுக்கு ஏற்ற முடியதான் இருக்கும். உடல்நிலை தான் கொஞ்சம் ஒரு விதமான ஆக்ரோஷத்தனம் இருக்கும். உடல் சோர்வு, அலைச்சல், பயணங்கள் ஏற்பட அலைச்சல் எல்லாம் ஏற்படும். பேச்சில் கொஞ்சம் விதமான வேகத்தை கொஞ்சம் குறையுங்க. இது குடும்ப சூழலை பாதிப்பதாக இருக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியம், மாணவரின் கல்வி எல்லாம் நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் கொண்டு இருக்கிறதுனால அரசு சார்புடைய விஷயங்கள்ல தைரியமாக புதிய முயற்சி கொண்டு அணுகுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கு. ஏன்னா 12ல் ராகு இருக்கு. உடல் ஒரு விதமான மயக்க நிலைக்கு கொண்டு போகும். அது வீணான விரயத்தை உண்டாக்கும். முக்கியமா வாகன செல்லும்போது கவனமான செல்லுங்கள். தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும். தந்தையின் அறிவுரை, ஆலோசனை எல்லாம் கிடைப்பதா இருக்கும். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஓகே தான். இருந்தும் உங்களை நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.